ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யாதும் அறியான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால அவங்க அப்பா இவரை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க அவருக்கு நடந்த பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து பெருசா க்ளோஸா மூவ் பண்ணாது. அதனால நம்ம ஆள் என்ன பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் புக் பண்ணி இவங்க ஆளு அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ஆளுன்ட்டு 4 பேரா அங்க போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பல விஷயங்கள் நடக்குது. அதுல ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இறந்து போயிரு. இத போலீஸ் கிட்ட சொல்லலான்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல அவரையும் அவங்க ஆளையுமே சேர்த்து போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் புதுமுகம் தான் நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டரும் பெருசா எழுதல, யாரோடையும் மிங்கிலா உட்காந்து படத்துல காமிச்சிருக்க த்ரில்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசா நம்ம ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். அது மட்டும் இல்லாம இவங்க டைம் லூப் அந்த மாதிரி பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல எதுவுமே இந்த கதைக்கு அது உதவல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி. ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். இன்னும் கொஞ்சம் தெளிவான ஸ்கிரீன் பிளே ரேட்டிங்ல எழுதியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே புரியுற படமா இருந்திருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதை விட்டுட்டு இவங்க ஏனோ தான் எழுதி எடுத்ததுனால இந்த படம் யாருக்குமே கனெக்ட் ஆகலான்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.